திரு ஸ்ரீராம், இந்த பயணத்தில் அரசு நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லை. பாஜகவில் டிசிஷன் மேக்கிங்கில் அவர் தான் நம்பர் 2. ஆர் ப்ராக்டிக்கலி கட்சி சார்ந்த நகர்வுகள்லாம் அவர் தான் பிரதானமாக முடிவெடுக்கிறார். 2 நாள் அவர் இந்த நேரத்தில் தங்கியிருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவருடைய பிரதான அஜெண்டாவாக நீங்கள் பிக் பண்ணுறது என்ன திரு ஸ்ரீராம்? சார், பிரதான அஜெண்டா தமிழக 2026 தமிழக தேர்தலுக்கு உண்டான வியூகத்தை ஆரம்பித்து அமைப்பதுதான் அவருடைய முக்கியமான அஜெண்டாவாக தான் இருக்கு. அதை டெல்லியிலேயே ஆரம்பிச்சிட்டார். அவர் ஏற்கனவே ஒரு மாதங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. இன்னும் களத்தில் இதை ஒரு ஸ்ட்ராங்காக செய்ய வேண்டும். கூட்டணி உண்டான பேச்சுவார்த்தைகளை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துன்னு வரணும். சரி, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்த சீட்டு ஏது அதெல்லாம் இன்னும் பின்னாடி வரும். எலெக்ஷன் அறிவிக்கப்படும் போது ஒரு பிராட் அண்டர்ஸ்டாண்டிங், எந்த விதமான ஒரு கூட்டணி அமைய வேண்டும், அதற்கு அவர்களுடைய சப்போர்ட் என்ன, இதெல்லாம் சொல்ல வேண்டும். இன்னொன்று, புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது தமிழ்நாட்டுக்குள் எந்த ஒரு பிரச்சனையும் அந்த கட்சிக்குள் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு, எஸ்பெஷலி அண்ணாமலையை ரீப்ளேஸ் செய்யும் பொழுது பல முணுமுணுப்புகள் அவர்களுடைய ஆதரவாளர்கள்ட்ட வரும்போது அந்த ஒரு சென்ட்ரல் லீடர்ஷிப்னுடைய பிளெஸிங் இருக்கு அப்படின்றது காண்பிப்பதற்காக தான் இவர் நேரடியாகவே கட்சி நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து தன்னுடைய அறிவுரையை கூறி அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டுக்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்கார். அதனால தான் 2 நாள் பாஜகவுக்கு ஸ்டேக்ஸ் இன்னும் கூட இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கு. அங்கெல்லாமும் கூட இந்த நேரத்தில் மாநில தலைவர்கள் தேர்வாகி வர்றாங்க. அங்கெல்லாம் போகாம தமிழ்நாட்டுக்கே வராரு. சார், முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2026 எலெக்ஷன்ல 3 ஸ்டேட் ரொம்ப முக்கியம். வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பாஜக அதனுடைய இன்ரோட்ஸ்ல இருக்காங்க. அதாவது திரிணாமுல் காங்கிரஸ்னுடைய ஆல்டர்னேட் அப்போசிஷன் பாஜக என்றுதான் இருக்காங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு 17-18% வாக்கு சதவிகிதங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஒரே ஒரு முறைதான் ஒரு எம்எல்ஏ வெற்றி வாய்ப்பெல்லாம் இருந்திருக்கு. பட் ஆனா ஒன்னும் சீட் கன்வர்ஷன் இல்லை. அங்க தலைவரை அனௌன்ஸ் பண்ணியாச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வீக்காக தான் இருக்கு பார்ட்டி. அதாவது என்னன்னா, ஒரு ஆல்டர்னேட் டு டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி தான் ஒரு மிகப்பெரிய ஆல்டர்னேட். அதாவது 2வது பெரிய கட்சியாக மாறவில்லை. அதனால தமிழ்நாடு முக்கியமானது.